இப்ப அந்த அழுத்தம் வேற அங்க இருக்கிறது. மனசாட்சி இருக்கக்கூடிய, இதயம் இருக்கக்கூடிய யாருமே அதைத்தான் சொல்வார்கள். சுதந்திர பாலஸ்தீனம் தான் இல்லையா? எத்தனை நூற்றாண்டுகளாக இவர்கள் அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை இனப்படுகொலை செய்து வருகிறார்கள், எத்தனை குழந்தைகளை கொன்று கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? இப்ப இந்த நேரத்துல என்ன அப்படின்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவிடமிருந்து இப்படி ஒரு தீர்மானம், இப்படி ஒரு செய்தி குறிப்பு வெளியானவுடன் பதட்டம் மேலும் அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கடுமையான பொருளாதார நெருக்கடி, பல்வேறு நாடுகளிடம் ஆயுதங்கள் பிச்சை கேட்க வேண்டிய அளவிற்கு இஸ்ரேல் சென்று கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிற்கு இந்த போர் எப்படியாவது சற்று நிறுத்தி வைத்தால் போதும் என்கிற நிலைமைக்கு அவர்கள் தள்ளியிருக்கிறார்கள். ஏனென்றால் பைடன் தோற்று விடுவார் என்று அமெரிக்க சர்வே சொல்கிறது. அதாவது பைடனுக்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்களில், வருகிற தேர்தலில் பைடனுக்கு ஆதரவாக வாக்கு செலுத்தக்கூடிய நபர்களில் 30% பேர் இன்றைக்கு